லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. காலை சூரியன் தங்க நிறக் கோடுகளை பூமியெங்கும் பரப்பிக் கொண்டிருந்தது. ஆரியன் தனது பையை எடுத்துக்கொண்டு வா ப்ரூனோ என்று அழைத்தான். ப்ரூனோ முன்னோக்கிச் சென்று வாளை ஒரு கொடி போல ஆட்டியது. ஆரியன் தனது சைக்கிளில் பை மற்றும் திசைகாட்டியுடன் காட்டை நோக்கி புறப்பட்டான். மரத்தாலான பூ வடிவ சாவி, புதிர் உள்ள காகிதத்தோல் அருகில் அவரது பையில் பாதுகாப்பாக இருந்தது. அவர்கள் ஒன்றாக நகரத்தின் விளிம்பில் உள்ள கடைசி வீடுகளைக் கடந்து, தூரத்தில் உள்ள மரங்களைக் கடந்து, அடர் பச்சை நிறமுள்ள வனத்தை நோக்கி பயணத்தை மேற்கொண்டார்கள். ஆரியன் அவன் நினைவில் வைத்திருந்ததை விட விஸ்பிரிங் பைன் மரங்கள் உயரமாக நின்றன. காற்று அமைதியாக இருந்த போதிலும் அவற்றின் ஊசிக்கிளைகள் காற்றில் அசைந்து சத்தமிட்டன. அவை உண்மையில் கிசுகிசுக்கின்றன என்று அவன் முணுமுணுத்தான். பழைய காட்டின் எல்லையை குறிக்கும் துருப்பிடித்த வேலியை அடைந்தபோது மெதுவாக ப்ரூனோ ஒருமுறை புன்னகைத்தான். ஆரியன் கேட்டை திறந்தான். இது பல ஆண்டுகளாக நகராது போல் உள்ளது ப்ரூனோ என்றான். அவர்கள் காட்டுக்குள் நுழைந்தனர். உயரமான மரங்களின் வழியாக மெல்லிய கோடுகளாக சூரிய ஒளி ஊடுருவியது. பாசி படர்ந்த பாதை. அவர்கள் காட்டில் ஆழமாகச் செல்லும்போது காற்று குளிர்ச்சி அடைந்தது. திசைகாட்டி ஊசி கூட நடுங்கியது. பின்னர் வேகமாக சுழன்று திசைகாட்டு ஊசி மீண்டும் அமைதியானது. ஆரியன் அதன் திசையை கவனமாக பின்பற்றி உயரமான புற்களை கடந்து சென்றான். அவ்வப்போது காற்றில் மெல்லிய முணுமுணுப்புகள் கேட்டன. மென்மையான மற்றும் தெளிவற்ற வார்த்தைகள் ஆரியனின் கழுத்தின் பின்புறத்தை நடுங்கச் செய்தன. இவை வெறும் மரங்களா அல்லது வேறு ஏதாவதா என ஆரியன் குழம்பினான். ப்ரூனோ உறைந்து போனான். காதுகள் உயர்ந்தன. முன்னால் ஒரு மெல்லிய சத்தம் எதிரொலித்தது. ஆரியன் நின்றான். இதயம் படபடவென்று துடித்தது. ஒரு புதரிலிருந்து ஒரு சிறிய உயிரினம் வெளிப்பட்டது. ரோமம் நிறைந்த, வேகமான, மிகவும் எரிச்சலூட்டும் தோற்றத்துடன். ஐயோ! ஆரியன் மூச்சு திணறி பின்வாங்கினான். அந்த உயிரினம் அதன் பின்னங்கால்களில் எழுந்து நின்று சிறிய கைகளை குறுக்காக காட்டியது. அது ஒரு அணில். அது ஒரு பையுடன் கூடிய தோல் பெல்ட்டை அணிந்திருந்தது. அதன் கழுத்தில் ஒரு கயிற்றில் ஒரு கூழாங்கல்லை கட்டி தொங்கவிட்டிருந்தது. காட்டில் இருக்கிற ஒரு விலங்கிற்கு பேசத் தெரியுமா என ஆச்சரியமாக தெளிவான குரலில் ஆரியன் கேட்டான். ஆரியன் அந்த அணிலின் தாடையைத் தொட்டு நீ நீ பேச முடியுமா? ப்ரூனோ ஆச்சரியமாக பார்த்தான். நிச்சயமாக எனக்கு பேசத் தெரியும், அணில் முணங்கியது. என் பெயர் கிப். நீ இந்த கேட்டை தாண்டியிருந்து நான் உன்னையும் உன் நண்பனையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ப்ரூனோ உருமினான். கிப் அவனை புறக்கணித்தான். நீ புதையலுக்காகத்தான் வந்திருக்கிறாய் என்று நினைக்கிறேன். ஆரியன் நிமிர்ந்தான். ஆச்சரியப்பட்டான். நாங்கள் ஒரு வரைபடத்தையும் ஒரு புதிரையும் கண்டுபிடித்தோம். துப்புகளை பின்பற்ற முயற்சிக்கிறோம். நீ எங்களுக்கு உதவ முடியுமா என்று ஆரியன் கேட்டான். அப்படியானால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கிப் ஒரு தாழ்வான கிளையில் குதித்துச் சொன்னான். ஏனென்றால் அந்த வரைபடத்தை பின்பற்றுபவர்கள் நீங்கள் மட்டுமல்ல. உங்களுக்கு முன் வேறு யாரோ ஒருவர் இந்த காற்றுக்குள் நுழைந்தார்கள். புதிர்கள் அல்லது விதிகளைப் பற்றி கவலைப்படாத ஒருவர். ஆரியன் சற்று பயந்தான். யார்? கிப் வாள்களை அசைத்து நீண்ட கோட் அணிந்த ஒரு மனிதன். பழைய இரும்பு இலைகள் போல வாசனை அடிக்கும் அவனிடம். நேற்று இரவு இங்கு வந்து வடக்கு நோக்கி சென்றான். சேற்று கால்தடங்கள் கூட இருக்கின்றன. ஆந்தைகள் கூட அவனை பார்த்து அலறின. அணில் முன்னோக்கி ஒரு மரக்கிளையில் சாய்ந்து அவனிடம் சொன்னது. அவனிடம் விசித்திரமான ஏதோ ஒன்று இருக்கிறது. ஒரு கூண்டில் ஒளிரும் ஒன்று. ஆரியனும் ப்ரூனோவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அப்ப நாம சீக்கிரம் போகணும் ப்ரூனோ என்று ஆரியன் சொன்னான். இரு ஆரியன், கிப் கத்தினான். பைன்ஸ் மரங்கள் தோட்டம் மாதிரி இல்லை. உங்க மாடி மாதிரியும் இல்லை. அவை நகர்கின்றன, நகர்கின்றன. அவை ஒளிந்து கொள்கின்றன. நீ வேகமாக ஓட முயற்சித்தால் மதிய உணவிற்கு முன் நீ தொலைந்து போவாய். ஆரியன் தன் பையை திறந்து சூரிய கடிகாரத்தில் இருந்த காகிதக் கோலை எடுத்தான். அவன் மீண்டும் அந்த வரிகளை சத்தமாகப் படித்தான். உயரமான பைன் மரம் சத்தமிடும் பாடலை பின்தொடருங்கள். கண்ணுக்குத் தெரியாத பாதையின் வாயில் இருக்கிறது ஒரு பாடல் என்று ஆரியன் கிசுகிசுத்தான். அப்போது காற்றில் ஒரு தொலைதூர ஓசை மிதந்தது. காற்றில் ஒரு பாட்டில் விசில் சத்தம் போல் இருந்தது. ஒரு மெல்லிய சத்தம் பின்தொடர்ந்தது. ஒரு கதவு மெதுவாக திறப்பது போல் இருந்தது.
ப்ரூனோவின் காதுகள் உற்சாகமடைந்தன. அங்கே என்று ஆரியன் சுட்டிக்காட்டினார். நீ அதை பார்த்தாயா? கிப் பணிவுடன் தலையசைத்தார். அது பழைய மரம். அவள் அடிக்கடி பாடுவதில்லை. கிப் இப்போது தயக்கத்துடன் வழிகாட்டியாக முன்னேறிச் செல்ல ஆரியனும் ப்ரூனோவும் அடர்ந்த புதர்கள் வழியாக ஒளியை பின்தொடர்ந்தனர். இறுதியாக மூடப்பட்ட ஒரு உயர்ந்த பைன் மரத்தை அடைந்தனர். பச்சை நிறத்தில் மங்கலாக ஒளிரும் சின்னங்கள். அதன் அடிப்பகுதியில் அருகில் ஒரு பெரிய முடிச்சிலிருந்து கிரீச் சத்தம் வந்தது. காற்று அதன் வழியாக மெதுவாக வீசியது. அந்த வினோத பாடலை அது உருவாக்கியது. இதுதான் ஆரியன் கிசுகிசுத்தான். திசைகாட்டி அவன் கையில் சூடாக வெடித்துவிடும் போல் இருந்தது. கிப் தீவிரமாக தெரிந்தார். அந்த திறப்பு வழியாக மறைக்கப்பட்ட பாதை இருக்கிறது. நாம் அந்த வரைபடத்தில் உள்ளது போல் நாம் அந்த பாதையின் வழியாக உள்ளே நுழைய வேண்டும் என்று கிப் அவனிடம் கூறினார். நீங்கள் காட்டின் விதிகளின்படி விளையாடினீர்கள், ஆனால் உங்களுக்கு அந்த புதையல் நிச்சயம் கிடைக்கும் என்று கிப் சொன்னார். ப்ரூனோவும் ஆரியனும் தலையை ஆட்டினார்கள். ஆரியன் தலையசைத்தான், ஆனால் சற்று பயந்தான். இருந்தும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கிப்பிடம் சொன்னான். சிறுவன், நாய் மற்றும் அணில் மூவரும் சேர்ந்து அந்த பழங்கால பைன் மரத்துக்குள் நுழைந்தனர். இந்த உலகத்தை விட்டு தங்களின் தேடலின் அடுத்த அத்தியாயத்திற்குள் மூவரும் நுழைந்தனர்.